சட்டசபை தேர்தலில் ஏற்பட்ட பலத்த தோல்வியை தொடர்ந்து திமுகவை அடிமட்ட அளவில் இருந்த பலப்படுத்தவும் கட்சியின் கட்டமைப்பை முழுமையாக மாற்றியமைக்கவும் அந்த கட்சியின் தலைமை தீவிர நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக கட்சியின் உள்கட்சி நிர்வாகத்தில் மிகப்பெரிய அதிரடி மாற்றம் அரங்கேறப் போவதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திமுகவின் மிக மூத்த தலைவரும் தற்போதைய பொதுச் செயலாளருமான துரைமுருகன் தனது கட்சி பொறுப்பில் இருந்து முழுமையாக ஒதுங்கிக் கொள்ள முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனைத் தொடர்ந்து தேர்தல் தோல்விக்கு பின் கட்சியை புதிய உத்வேகத்துடன் வழிநடத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவை புதிய பொதுச் செயலாளராக நியமிக்க தீவிர ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. ஆட்சியை இழந்த விரக்தியில் இருக்கும் திமுக தொண்டர்களிடையே புதிய எழுச்சியை ஏற்படுத்தவும் கட்சியின் தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்கும் விதமாகவும் இந்த மாற்றங்கள் திட்டமிடப்பட்டு வருகின்றன. கட்சியின் மூத்த முகமான துரைமுருகன் வயது மூப்பு மற்றும் தேர்தல் தோல்விக்கு பிந்தைய தற்போதைய அரசியல் சூழலில் உள்கட்சி பணிகளில் தீவிரமாக செயல்பட முடியாத நிலை இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து துரைமுருகன் ஒதுங்கிக் கொள்ள விரும்புவதாக கூறப்படுகிறது. தோல்விக்கு பின் கட்சியை மீண்டும் தடம் பதிக்க வைக்க அடுத்த தலைமுறை மற்றும் சுறுசுறுப்பான தலைவர்களிடம் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பதே சரி என்று திமுக தலைமை முடிவெடுத்திருப்பதாகவும் தெரிகிறது. துரைமுருகன் விலகும் பட்சத்தில் தேர்தல் தோல்வியால் சோர்ந்து போயிருக்கும் உள்கட்டமைப்பை சீரமைக்க ராசா சரியான தேர்வாக இருப்பார் என திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் கருதுகின்றனர். திராவிட கொள்கைகளை ஆழமாக பேசக்கூடிய ராசாவை பொதுச் செயலாளராக கொண்டு வருவதற்கு உதயநிதி ஸ்டாலினும் முழு ஆதரவு தெரிவித்துள்ளதாக நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கனிமொழி தரப்பில் தென் மாவட்டங்களில் இருந்து ஒருவரை பொதுச் செயலாளராக நியமிக்கலாம் என்றும் ஆலோசனை கூறப்பட்டிருக்கிறது. மற்றொரு பக்கம் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களை மீண்டும் திமுகவின் தலைமை பொறுப்புக்கு கொண்டு வர வேண்டாம் என்பதே உதயநிதி ஸ்டாலினின் கருத்தாக உள்ளது. இளம் தலைமுறையினர் கவனிக்கும் வகையில் செயல்படக்கூடிய ஒருவரை பொதுச் செயலாளராக நியமிக்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் தீவிரமாக இருக்கிறார். இதனால் KN நேரு, அப்பாவு உள்ளிட்டோர் பொதுச் செயலாளர் ரேஸில் இல்லை என்று தெரிகிறது. விரைவில் இது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது.